தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். எல்லாருக்கும் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் கரெக்டாக சூட் ஆகும். ஆனால் ஒரே ஒரு அண்ணனுக்கு மட்டும்தான், நம்ம சின்னையா உதயநிதி அவர்களுக்கு மட்டும்தான் அவதூறு நிதி, ஆபாச நீதி, உதயநிதி, அதையும் தாண்டி உதவாநிதின்னு சொல்லிட்டு பல பேர்கள் மக்கள் சூட்டி அழகு பார்த்து இன்றைக்கி ஏயா கைது பண்ணிங்களே, இப்படி வெளியே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கவலை அடைகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷனில் திரு விஜய் அவர்கள் தள்ளியிருக்கார். நம்ம தமிழக மக்கள் எல்லாரையும் கவலை கடத்துக்கு தள்ளி வச்சிருக்காரு. இப்படி நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோமே, தள்ளி உள்ளே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் வெளியே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று ஒட்டு மொத்தமாக மக்கள் எல்லாரும் கண்டிச்சாங்க. ஏன் சின்மயாக்காலாம் வெளுத்து விட்டாங்க. அதாவது இந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசி வச்சுருந்தார், நாங்கள்லாம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே நாங்கள் சேலையை கிழிச்சோம், சட்டசபையில் வச்சு அவங்களே நாங்கள் கலாய்ச்சோம், அவங்களே அவதூறாக பேசணும், அசிங்கமாக பேசணும், எம்ஜிஆர் அவர்கள் அசிங்கமாக பேசணும், காமராஜர் ஐயா அவர்கள் அசிங்கமாக பேசணும், ஏன் எடப்பாடி அவர்களுடைய 2 காலுக்குள்ளே சசிகலா அவர்களுடைய 2 காலுக்குள்ளே எடப்பாடி அவர்கள் புகுந்துருவாருன்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் பேசணும். யாரெல்லாமே எவ்வளோ அசிங்கமாக நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் எங்களுக்கு கைதே பண்ணலையே. என் மேலே 50 வழக்குகள் இருக்குது, எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேலே 40 வழக்குகள் இருக்குது, இவ்வளோ வழக்குகள் இருக்குது, எங்களை யாருமே தொடவே இல்லை, தொட முடியலை. ஆனால் விஜயன்கிற ஒருத்தன் கைது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சின்மயா அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்காங்க. இந்த கிழடுகள் எல்லாம் அன்றைக்கே பிடிச்சி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த புள்ள பூச்சிங்கெல்லாம் முளைச்சி இந்த அளவுக்கு பெண்களை இழிவாக பேசுவாங்களா, கேவலமாக சித்தரிப்பாங்களா, கேவலமாக டபுள் மீனிங்கில் கொண்டு போய் சேர்ப்பாங்களா, கன்வே பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சின்மயா அவர்கள் ட்வீட் போட்டு அவ்வளோ கேவலமாக கேட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சால் புரியும், இல்லைனா புரியாது. இந்த அசிங்கங்களுக்கெல்லாம் இது புரியாது. ஏன் அவங்களோட டோலி நிவேதா பத்ராஜ் அவர்கள் டோலின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அவங்க கேவலமாக திருக்குறளை வச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க. மக்கள் கண்டிச்சாங்க, பொதுமக்கள் கண்டிச்சாங்க, பெண்கள் கண்டிச்சாங்க, ஏன் கட்சி அமைப்பினர் கண்டிச்சாங்க, கட்சி தலைவர்கள் கண்டிச்சாங்க, எல்லாரும் கண்டிச்சாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் எல்லாரும் இவ்வளோ கேவலமாக பேசி வச்சுருக்காங்களே, இப்பேற்பட்ட ஜென்மங்கள்லாம் அவதூறாக அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு இங்கே தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கேவலமாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும், ஒரே ஒரு கட்சி மட்டும் கண்டிச்சுது. எதை தெரியுமா? உதயநிதி அவர்களுடைய கைதை. உதயநிதி அவர்களை கைது செஞ்சது தவறாம். உதயநிதி அவர்களை கைது பண்ணது தப்பா. ஏன்டா தப்புன்னு கேட்டால், அவர் என்ன தப்பாக பேசிட்டாரு, அவர் என்ன தவறாக சித்தரிச்சிட்டாரு, யாரோட பேரையும் பயன்படுத்தலையே, கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தானே த்ரிஷான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, வேறு யாரும் சொல்லலையே. நீங்கள் ஏன் உதயநிதி அவர்களை கைது பண்ணுறீங்க? இது அரசியல் மாண்புக்கு எதிரானது, தவறானதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கண்டிக்கிறாரு. என்னடா இது? ஆனால் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா முரட்டு முட்டா கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் எந்த பேரையும் மென்ஷன் பண்ணாமல் நான் 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ திருப்பி பார்த்துட்டேன். உதயநிதி அவர்கள் எந்த பேரையும் மென்ஷன் பண்ணலை. கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு. விசிடி வித்தவன் அமைச்சராக இருக்கான், ஏன் திருட்டு டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான், லாட்ரி டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான், பிளாக் டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான். எனக்கு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கேள்வி கேட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு கைது பண்ணாத உதயநிதி அவர்கள் கரெக்டாக த்ரிஷா அவர்களை கேள்வி கேட்டோன்னா கைது பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்களேன், பட்டினம்பாக்கம் இஸ் நீலாங்கரை இஸ் மோர் பவர்ஃபுல் தான் பனையூர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில் எல்லாம் எழுதி மாட்டிக்கிட்டாங்க. திமுக, நாம் தமிழர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி. அன்னைக்கு எங்கள் உதயண்ணன் கேள்வி கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு கோபம் வரல. அன்னைக்கு கோபம் வராத திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு த்ரிஷா அவர்களை கேள்வி கேட்டோன்னு கோபம் வருது பாருங்களேன். அப்போ பாருங்கள், பட்டினம்பாக்கம் இஸ் நீலாங்கரை இஸ் மோர் பவர்ஃபுல் தான் பனையூர்னு சொல்லிட்டு 2 கட்சிக்காரங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. யாருன்னா டிவிகேவை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டித்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. குழந்தைங்க கிட்ட கேட்டாலும் புரியுது. எங்கே தண்ணி வருதோ இல்லையா, அங்கே வரல, நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக டபுள் மீனிங்கில் பேசினது பெண்களுக்கு முதல் எல்லாருக்குமே, ஏன் படித்தவங்க முதல் படிக்காதவங்க முதல் எல்லாருக்குமே புரியுது. பெரிய தலைவர்களும் கண்டிக்கிறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. நேஷனல் மீடியாஸில் வச்சா கிளின்னு கிளிக்கிறாங்க. இவ்வளோ அசிங்கமாக தமிழக அரசியல் மாறி இருக்குது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவ்வளோ கேவலமாக மாறி இருக்குது, இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டித்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் கைதை கண்டிக்கிறார். அப்போ பாருங்களேன், ட்விட்டரில் ஒரே ட்வீட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி. அன்னைக்கு எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்கும்போது கண்டிக்காத திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி மட்டும் ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்வீட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி திமுக நாம் அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ண தெரியாதாயா, ஒரு திருத்தி கூட உங்களுக்கு போட தெரியாதாயா, அப்படியே போட்டு மாட்டிக்கிட்டாங்க. நான் அந்த ட்வீட்டெல்லாம் போடுறேன், அப்படியே போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல் அராஜகம். இங்கே சொல்கிறாங்களே, நாங்கள் 75 ஆண்டுகால லெகசி கொண்ட கட்சி, இந்த லெகசி கொண்ட கட்சி, நாங்கள்லாம் கொள்கை குண்டுகள், நாங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கொள்கை பிடிப்பு கொண்டவங்க, நாங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, இந்த அரசியல் மயமாக்கப்பட்ட இந்த நவீனமய அரசியல்வாதிகள் பண்ண கூத்து என்ன தெரியுமா? நேற்றுக்கு
பிரியாணியை வாங்கி கொடுத்து, சரக்கை வாங்கி கொடுத்து, ஒரு குரூப் என்ன பண்ணுது, என்ன பேசணுன்னே தெரியாமல் ஒழிக கருணாநிதின்னு சொல்லிட்டு கோஷம் விட்றாங்க. ஒழிக கருணாநிதின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு கோஷம் போடுறாங்க. இன்னொரு குரூப் என்னென்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போன மக்களை அடிக்கிறாங்க, அந்த வண்டியை சேதப்படுத்துகிறாங்க, பொதுமக்களோட வண்டியை சேதப்படுத்துகிறாங்க, அரசு உடைமைகளை சேதப்படுத்துகிறாங்க, ஒட்டுமொத்தமாக மக்களை அடிக்கிறாங்க, வாகனங்கள் போக முடியல, அவ்வளோ விஷயங்களை சேதப்படுத்தி கடைசியில் எஸ்பி அமல்ராஜ் அவர்கள் முதுகிலே ஒன்று போட்டு உன் பொண்டாட்டி பிள்ளை போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். அவ்வளோ கேவலமான விஷயங்கள், வாகனங்களை அடித்து நொறுக்கிறது, கேவலமாக சரக்கு போட்டுட்டு இங்கே வந்து என்ன பேசணும்னு தெரியாமல் பேச வைக்கிறது. அப்பேற்பட்ட விஷயத்த ஆள் கிடைக்காம திமுக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இப்பேற்பட்ட கொத்தடிமைகளை உளுந்தம்பருப்புகளை குத்தகைக்கு எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு ஒட்டுமொத்தமாக. இவங்க தான் யாரை சொல்கிறாங்க, டிவிக்கு வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சட்டசபைக்கு வெளியே வந்து இதே அவங்க சொல்கிறாங்களே அவதூறு நிதி, அவங்க சொல்கிறாங்களே ஆபாச நிதி, இதே உதயநிதி அவர்கள் சட்டசபைக்கு வெளியே வந்து நாங்கள் இந்த பட்ஜெட்டில் என்னென்னமோ எதிர்பார்த்தோம், ஆனால் திமுகவோட பட்ஜெட் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலை, இந்த 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 அவதூறுகளுக்கு, இந்த அசிங்கங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது. டேட்டா இருக்குது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி படம் இருக்கு என் உடன் பிறந்தானே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவே இருக்குது. மக்கள் தேடி பார்த்துல அவங்களால எடுத்துக்க முடியும். ஏன் ChatGPTயில் போட்டால் அவங்களால எடுத்துக்க முடியும். என்னென்ன ஸ்கீமை இவங்களை கொண்டு வந்திருக்காங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தாய்மாமன் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 560 கோடி ரூபாய் தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு இவர் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல. நான் வந்தேன்னா ஒட்டு மொத்தமாக இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து சீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, மோதிரம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அதுக்கு 560 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதை தாண்டி உமன் வெல்ஃபேருக்காக அதுக்கு கிட்டத்தட்ட 812 கோடி ரூபாய். இதை தாண்டி ஸ்கூல்ஸில் லேப்டாப்ஸ் கொடுக்குறதுக்காக வெற்றி லேப்டாப் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்ட 2000 கோடி ரூபாய், அதுக்கு 2000 கோடி ரூபா. அதை தாண்டி 70,000 பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டுலேருந்து வெற்றி வீடுன்னு ஸ்கீமில் கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 70,000 பேருக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நாங்கள் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக 3500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதை தாண்டி இளைஞர் நலனுக்காக 1051 கோடி ரூபாய், போன ஆட்சியில் 572 கோடி ரூபா ஒதுக்குறாங்க இளைஞர் நலனுக்காக. அதுலேயே எக்ஸ்ட்ரா 479 கோடி ரூபா இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதை தாண்டி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை போன ஆட்சியில் 8597 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. இந்த ஆட்சியில் 9812 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயே 1221 கோடி ரூபா அதிகம். சுகாதாரத்துறை 21,906 கோடி ரூபா போன ஆட்சியில் ஒதுக்குனாங்க. இந்த வாட்டி 23,357 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 1451 கோடி ரூபா இந்த ஆட்சியிலும் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக 1433 கோடி ரூபா போன ஆட்சியில் ஒதுக்குனாங்க. இந்த வாட்டி 1485 கோடி ரூபா, 52 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவை ஒதுக்கி இந்த வாட்டி அலோகேட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறை 12,965 கோடி ரூபா போன ஆட்சியில், இந்த வாட்டி 13,561 கோடி ரூபா, இந்த வாட்டி கிட்டத்தட்ட 596 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவை ஒதுக்கி பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதே தாண்டி நெடுஞ்சாலைத்துறை 20,722 கோடி ரூபா ஒதுக்குறாங்க இந்த ஆட்சியில், அதாவது போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் 21,524 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 802 கோடி ரூபா அதிகம். கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லையும் போன ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட ஃபண்டை விட இந்த வாட்டி அதிகமாக தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் சேட்டே கொடுக்குறேன், நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலே ஒட்டுமொத்தமாக வரும். இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் மக்கள்கிட்ட இது வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்காக இந்த 2 கட்சியினரும் ஒன்றிணைந்து சட்டசபையிலேருந்து வெளியே வந்து பாருங்கள். ஏன் அதுக்கும் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, இதே விமர்சனத்தை தான் திமுகவும் பண்ணிச்சு. இது வந்து வெட்டு அறிக்கையாக இருக்குது, அதாவது வந்து இது வந்து பேரில் மட்டும்தான் வெற்றின்னு இருக்குது. அண்ணன் சீமான் அவருடைய ட்வீட் என்ன தெரியுமா, இந்த பட்ஜெட்டில் பேரில் மட்டுமே வெற்றி இருக்கிறது, வருவாயை உயர்த்த எந்த திட்டங்களும் இல்லை, முக்கிய துறைகளில் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது, நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது நிர்வாகம் வீழ்ச்சியை நோக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக டேட்டாவோட இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிதி ஒதுக்கீடை வந்து குறைச்சிருக்காங்களா, அதை போன ஆட்சியை காட்டிலும் குறைச்சிருக்காங்களா இல்லை உயர்த்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அஜெண்டாவுக்காக அவங்க கூட கை கோர்த்து இப்படியெல்லாம் பேசலாமாண்ணா? நேற்று கூட அண்ணன் சொல்லியிருந்தார், நம்ம அந்த நாம் தமிழ் கட்சியோட பேச்சாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து சொன்ன இந்த வாக்குறுதியான தாய்மாமன் சீரை நிறைவேற்ற முடியாது, மக்களுக்காக நாங்கள் வந்து அண்ணன் சீர்னு சொல்லிட்டு கொண்டு வருவேன், அதையும் நிறைவேற்ற முடியாது, அதனால இன்னைக்கு உதயநிதி அவர்களை கைது பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, நாம் தமிழ் கட்சியோட பேச்சாளர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்றைக்கில்லாமோ நாங்கள் என்னோட மனைவியை பற்றி பேசியிருக்காங்க, என்னோட பிள்ளைங்களை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் எங்களை யாருமே கைது நாங்கள் எங்களை பற்றி பேசினவங்களை யாரையுமே கைது பண்ணல, கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு பிஸ்மியை கைது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர், அதனால் சீமான் அவர்களை அவதூறாக பேசினேன், பிஸ்மியை கைது பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இந்த பிஸ்மியை இன்னும் கைது பண்ணல. அப்போ பாருங்கள், எங்களுக்கு ஒரு சட்டம், அண்ணன் விஜய் அவர்களுடைய த்ரிஷா அவர்களுக்கு ஒரு சட்டமா, பட்டினம்பாக்கத்துக்கு ஒரு சட்டமா, நீலாங்கரைக்கு ஒரு சட்டமானு சொல்லிட்டு கேள்வியை வேறு மாதிரி கேட்டு விட்டாங்க.
அப்படி தானே? என் வீட்டில் மே 3ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியும்ல, ஒரு துயரம் நடந்துச்சு தெரியும்ல, எல்லாரும் அந்த வீடியோ பார்த்தீங்க கரெக்டு தானே? எல்லாரும் அதை பார்த்தீங்க. என்ன நடந்துச்சுங்கிறது A to Z நீங்கள் பார்த்தீங்க. அவங்க தரப்பு எதிர் தரப்பு வீடியோவும் பார்த்தீங்க, என் தரப்பு வீடியோவும் பார்த்தீங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நான் தவறாக சித்தரிச்சேன்னா, நான் ஏதாவது நம்ம சண்டைக்கு போகணுமா, நம்ம யாரையாவது அடிக்கிறது போகணுமா, இல்லை நம்ம வந்து பிளான் பண்ணி ஏதாச்சும் திட்டமிட்டு பண்ணணுமா? எதுவுமே கிடையாது. கடைசியில் அடிபட்டு நின்றது யார்? நானும் என்னோடய குடும்பம் தான். ஒட்டுமொத்தமாக நிற்கும்போது அதில் எஃப்ஐஆர் யாருக்கு மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்லுங்கள். எதிர் தரப்பில் கரெக்டாக என் மேலே எஃப்ஐஆர். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த டைம் யாரோட ஆட்சி? திமுகவோட லாஸ்ட் ஆட்சி நிறைவடைகிறது லாஸ்ட் நாள். அந்த கடைசி நாளில் இந்த 2 கட்சியினரும் ஒன்றிணைஞ்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதை பண்ணாங்க. இன்றைக்கி நான் தான் அதை வந்து எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு நான் போனோம். இப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இன்டிமேஷன் வரல, புது ஆட்சி மாறினனால. ஆனால் அந்த ஆட்சி முடிகிறது வரைக்கும் அவங்க மேலே ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக வீட்டுக்கு ஆள் அனுப்பி எஃப்ஐஆர் போட வச்சு, அதை பாதிக்கப்பட்டு அடிபட்டு நிற்கிறது நான். என் மேலே எஃப்ஐஆர் போட வச்ச ஆட்சி தான் போன ஆட்சி. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன வந்து இப்படி பேசிட்டாங்க, அவதூறாக பேசிட்டாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைய பேசிட்டாங்க, நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணோம், புகார் கொடுத்தோம், எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை, எந்த ஒரு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கல, விசாரிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அவங்கள தற்கூறியணும், அந்த கட்சிக்காரங்க தற்கூறியணும், கட்சியோட சின்னம் அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணாங்கல்ல, இந்த அளவுக்கு கேவலமாக சித்தரிக்கும் போது இதை தொடங்கி விட்டது யார்? திமுகவும் இந்த ஆபாச பேச்சு, இந்த அவதூறு பேச்சு ஒட்டுமொத்தத்தையும் தொடங்கி விட்டது திமுக. அதை வந்து செதுக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைச்சது யாருன்னா நாம் தமிழர். அந்த ஒரு காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சி அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை முன்னெடுத்து கூட தற்சார்பு பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களை முன்னெடுத்தோம். மக்கள் நிராகரித்ததுக்கான ஒரே காரணம் திமுக கூட இவங்க சேர்ந்து இப்பேற்பட்ட விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் மக்கள் நிராகரித்தாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அதே முட்டை தான் முரட்டு முட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த முரட்டு முட்டு மக்களை நிராகரிக்க தான் செய்கிறாங்க. யாருமே உதயநிதி அவரோட கைதை கண்டிக்கவே இல்லை. பாராட்ட தான் செய்கிறாங்க, கொண்டாட தான் செய்கிறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட கொண்டாட்டத்தில் கூட நாம் தமிழர் கட்சி இந்தளவுக்கு வந்து வன்மத்தை காக்குறாங்க, அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களை யாராலும் திருத்த முடியாது. மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தமிழக பட்ஜெட்டை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.